Hi, hello friends. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்ல நம்ம வந்து UPI பேமெண்ட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்க பட்சத்துல நம்ம வந்து நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருப்போம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் வழியாக நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்கான UPI பின் எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டாட்டா கிளிக் பண்ணுங்க. 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா பேமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். பேமெண்ட்ஸ் பேஜை இப்போ நீங்க லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த பேமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த பேஜை லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரேன். இப்போ நீங்க பேமெண்ட்ஸ் பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இப்போ இதுல வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க இதுல எந்த பேங்க் அக்கவுண்ட்கான UPI பின் சேஞ்ச் பண்ணுமோ அந்த பேங்க் அக்கவுண்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு சேஞ்ச் UPI பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சேஞ்ச் UPI பின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து சேஞ்ச் UPI பின் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்டர் 4 டிஜிட் ஓல்டு UPI பின் சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ வந்து உங்களுடைய பழைய UPI பின் வந்து என்டர் பண்ணி நீங்க புதிய UPI பின் வந்து செட் பண்ணிக்கலாம். அதனால பழைய UPI பின் என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பழைய UPI பின் வந்து என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க என்டர் 4 டிஜிட் நியூ UPI பின் சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ வந்து உங்களுக்கான புதிய UPI பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. புதிய UPI பின் என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஓகே கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க கன்ஃபார்ம் 4 டிஜிட் நியூ UPI பின் சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண அதே பின் வந்து என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணிட்டு அதே பின் என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க இப்போ நமக்கான UPI பின் வந்து சக்சஸ்ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேங்க் அக்கவுண்ட்கான UPI பின் வந்து சக்சஸ்ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இது போல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக நமக்கான UPI பின்னை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம UPI பின் வந்து செக் பண்றதுக்காக வியூ அக்கவுண்ட் பேலன்ஸ் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க புதுசா செட் பண்ண அந்த புதிய பின் வந்து இதுல என்டர் பண்ணுங்க. இப்போ என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து காமிக்கும். அப்படி காமிச்சது அப்படின்னா உங்களுடைய பின் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுது சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்ம UPI பின்னை சேஞ்ச் பண்ணணும் வாட்ஸ்அப் வழியாக நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.